தற்குறி ஆளுமை உடையவர்களை எங்களிடம் கண்டறிவது, அதாவது நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று கூறப்படும் தற்குறி ஆளுமை பற்றி பார்க்கிறோம். எப்படி அவர்களுடன் இருக்க நேரிட்டால் சமாளிப்பது, ரொம்ப மிஞ்சி போனால் எப்படி வெளியில் வருவது என்பது பற்றி இந்த தொடரில் பார்க்கிறோம். நான் டாக்டர் அருணாஸ்ரீ, இசை சிகிச்சை முனைவர். நான் போதைப் பொருளிலிருந்து மீட்கும் மையத்தில் ஆராய்ச்சி செய்தபோது இந்த தற்குறி ஆளுமையும் போதைப் பழக்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது என்பதை அறிய நேரிட்டது. அதனால் இந்த உளவியல் சிக்கல் பற்றி நிறைய படித்தும் ஆராய்ந்தும் சேர்த்த தகவல்களை இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சிகிச்சை மட்டுமல்லாது, இசை சிகிச்சை மட்டுமல்லாது, எந்த தெரப்பி முறையை நீங்கள் அனுசரிப்பவராக இருந்தாலும், ஒரு தெரப்பிஸ்டாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த ஆளுமை கோளாறு, அதாவது பர்சனாலிட்டி டிஸார்டர் பற்றிய அறிவு பெற்றிருப்பது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தெரப்பிஸ்ட் இல்லை, ஒரு சாதாரண நபர் என்றால் இந்த காணொலியை அடிப்படையாக வைத்து யாரையும் ஜட்ஜ் பண்ணவோ டயக்னைஸ் பண்ணவோ வேண்டாம். தகுந்த உளவியல் நிபுணரிடம் நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும் என்பதை இந்த காணொலியை முன்பு ஒரு டிஸ்க்ளைமராக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும் பொருட்டு பகிரப்படுகிறது. தனிப்பட்ட நபரின் மனச்சிக்கல்களுக்கு இதில் கூறப்படும் வழிமுறைகள் தீர்வு ஆகாது என்பதையும் மிக தெளிவுடன் இங்கு வலியுறுத்துகின்றேன். இப்போ இந்த தற்குறி ஆளுமை உடையவர்களை எப்படி கண்டறிவது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த தற்குறி ஆளுமை பற்றின இந்த பதிவுகளை நான் ஒரு அவேர்னஸ் பதிவாக தான் போடுறேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு யாரையோ ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ, யாரையோ ஒருத்தரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கே கூட இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு தோணுதுன்னா, நீங்கள் முதல்ல ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ போய் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி, அதுக்குன்னு சில டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம இந்த ஆளுமை கோளாறு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் டாக்டர் அருணாஸ்ரீ, இசை சிகிச்சையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். நான் டி அடிக்ஷன் சென்டரில் சில மியூசிக் தெரப்பி செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணப்போ அவங்கள சில பேர் நான் கவுன்சிலும் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணியப்போ நம்ம இந்த தற்குறி ஆளுமை உள்ளவங்க ஃபேமிலியில் இந்த அடிக்ஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சு இதை பற்றி நிறைய ஒரு புரிதல் ஏற்பட்டு, இப்போது என்னுடைய அனுபவத்தில் நான் இதில் என்ன கண்டுபிடித்தேன் அப்படிங்கிறத இதில் பகிர்ந்து கொள்கிறேன். மியூசிக் தெரப்பியை வச்சு இதில் என்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இதில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ரெண்டாவது இது வரைக்கும் தற்குறி ஆளுமை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடியதாகவும் வெறுப்புணர்வை பரப்பக்கூடியதாகவும் இந்த வீடியோஸ் இருக்குது. வெறுப்பினால் நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, அன்பினால் மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கங்கிறதுக்காக நம்மளும் அப்படி நடந்துக்கிறது, அந்த ஒரு இந்த வெறுப்பை பரப்பும் விதமாக இந்த பதிவுகள் இருப்பதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. நம்மளும் இதை பற்றி ஒரு வீடியோ போடணுமான்னு. ஆனால் நான் நிஜமாகவே நான் இறைவனுடன் பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோ போடுகிறேன். இந்த பதிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு மேலும் மேலும் புரிதலும், இதனால் ஒரு அன்பும் மேம்பட வேண்டும் என்பதை நான் இறைவனுடன் பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு இந்த வீடியோ போடுகிறேன். இந்த தற்குறி ஆளுமை உள்ளவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுடைய அந்த நேச்சரை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, நம்மளை அவங்கக்கிட்டேருந்து பாதுகாத்துக்க வேண்டும். அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மாதிரி நம்ம பாதுகாத்துக்க வேண்டும். நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ நம்மளை மட்டம் தட்டியோ நம்மளுடைய மன அளவில் நம்மளுக்கு பாதிப்பு அவங்க ஏற்படுத்தாத மாதிரியும் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், அவங்களுக்காக யூ கிவ் பிளெஸ்ஸிங்ஸ், அது பரவாயில்ல. பட் இவங்களோட நம்ம கண்டினியூஸ் இன்ட்ராக்ஷனில் இருக்கிறது நம்மளுடைய உளவியல் நிபுணர்கள் கூறியது இவங்களோட கண்டினியூஸ் இன்ட்ராக்ஷனில் இருக்கிறது நல்லதே கிடையாது. இவங்க கூட ஒரு வரையறையில் இருக்க வேண்டும். அது கூட ரொம்ப கம்மி இன்ட்ராக்ஷனில் தான் இருக்கணும். வேறு வழியே இல்லைனாக்கா, இல்லைன்னா இவங்களை கட் பண்ணலாம். இவங்களை கட் பண்ணுறதுனால உங்களை வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்னாக்கா நிச்சயமாக கட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி இந்த தற்குறி ஆளுமை எப்படி நீங்கள் ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்கள பார்க்கும்போது நம்ம பழகும் போதே ஃபஸ்ட்டே நம்ம இந்த ஒரு பிஹேவியர் இருந்துச்சுனாக்கா, இவங்களுக்கு இந்த ஆளுமை கோளாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சாதான் நம்மளை நம்ம பாதுகாக்க முடியும். நம்மளுடைய நலன், நம்மளுடைய பாதுகாப்பு தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும்.
யாருக்கும் போய் நன்மை செய்யணும் அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மளை பாதுகாத்துக்க வேண்டும். அப்போ தான் நம்ம போய் இப்போது ஏர்க்ராஃப்டில் போயிட்டே இருக்கோம், ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் மாஸ்க் நமக்கு தான் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ப்ரொடெக்ஷன்லேயே நிறைய விதமான ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பேசுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு மட்டும்தான் மாத்திரை மருந்து கொடுக்கறதுக்கு உண்டான இது இருக்குது. சைக்காலஜிஸ்ட்டு கவுன்சிலிங்லாம் பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி மனோதத்துவ நிபுணர்கள் வந்து இந்த ரெட் ஃப்ளாக்ஸ்னு எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்க வந்து சின்ன சின்ன தவறு கூட பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க, பொய் சொல்லுவாங்க, பிறர் மேலே பழி போடுவாங்க. இதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்து காலையில் மில்க்கு டெலிவர் பண்ணுற ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், இவங்க ஒரு கொஞ்சம் ஓல்டு லேடி, இவன் ஒரு சோம்பேறி பையன். இவன் வந்து ஒரு நாளைக்கு மில்க் வந்து லேட்டாக போடுறது, ஒரு 9 மணிக்கு போடுறது, சில நாளைக்கு 11 மணி 12 மணிக்கு கூட போடுறது. இந்த மாதிரி வந்து லேட் டெலிவரி பண்ணுறான். இந்த லேட் டெலிவரி பண்ணும்போதெல்லாம் இவன் வந்து ஒரு பொய் சொல்லுவான். நான் வந்து காலையில் வந்து வேறு ஒரு ஆள் அனுப்பிச்சேன், பக்கத்து வீட்டில் போட்டு போயிட்டான், நான் இப்போ வந்து எடுத்து இங்கே போடுறேன் அப்படின்பான். இதில் வந்து ஒரு லாஜிக்கே இல்லை பாருங்கள் அந்த பொய்யில். இப்போ அவன் பக்கத்து வீட்டில் போட்டாங்கிறது இவனுக்கு எப்படி தெரியும், எந்த கேமராவில் பார்த்தாங்க? ரெண்டாவது, ஒரு நாள் டெலிவர் பண்ணாமலே இருக்கிறது, நெக்ஸ்ட்டு டே வந்து டெலிவர் பண்ணும்போது ஸ்டேல் மில்க் டெலிவர் பண்ணுறது, பழைய மில்க்கு டெலிவர் பண்ணுறது. பண்ணிவிட்டு அவங்க கூப்பிட்டு வந்து, நீங்கள் நேற்றுக்கு மில்க்கு போட்டிருந்தேன், நீங்கள் எடுக்கவே இல்லை பாருங்கள், கெட்டு போச்சு. ஸோ ஒரு புது மில்க் போடுறான், பக்கத்துலேயே பழைய மில்க் நீங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள், நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது. இந்த லேடி வந்து தினமும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கேட்டில் வந்து அவங்க அடிக்கடி. ஆனால் ஒரு மில்க் வந்து கரெக்டான ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வரணும் இல்லையா? ஸோ அந்த டைமுக்குள்ளே வராமல் லேட்டாக போடுறது. ஆனால் சில நாள் போடாமலே இருந்துட்டு, நான் நேற்று போட்டேன் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ அந்த ஓல்ட் லேடியை வந்து இவன் கன்ஃபியூஸ் பண்ணுறான். அவங்களுக்கு தனக்கு மறதி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும், அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். அவங்கள வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான், திருப்பி திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் கேஸ் லைட்டிங்னு சொல்கிறாங்க. அது அடுத்தவங்களுடைய அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறைக்கிறது. இவங்களுக்கே வந்து தனக்கு மனது இருக்கும்னு ஒரு டவுட் வந்துடும். இப்போ இந்த லேடி வந்து நல்ல ஒரு தெளிவானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை ஒருத்தவங்க குழப்ப முடியக்கூடாது. இவங்க வந்து இந்த தற்குறி ஆளுமை இருக்கவங்க அடுத்தவங்களை குழப்புவாங்க, அந்த குழப்பி தான் அவங்க சர்வை பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இது வந்து அவங்க பொய் சொல்கிறதுல ரெண்டாவது ஸ்டேஜ் கேஸ் லைட்டிங் பண்ணுறது. அப்புறம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூட கிராட்டிடியூடுங்கிறதே கிடையாது. இந்த கிராட்டிடியூடுங்கிறது வந்து அவங்க எல்லாருமே ஒரு யூஸ் அண்ட் பொருள் மாதிரி தான் நினைப்பாங்க. இவங்களை எப்படி யூஸ் பண்ணலாம், அவங்கள எப்படி யூஸ் பண்ணலாம், இவங்கக்கிட்ட என்ன வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இவங்கக்கிட்ட நம்ம என்ன கறக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தான் இருக்கும் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு தேன் ஒன்று இருந்து தான், ஒரு ஆற்றுல நிறைய வெள்ளம் ஓடிட்டு இருந்து தான். அந்த தேன் வந்து என்ன பண்ணித்தான், எல்லாம் போகிறவங்கலாம் ஹெல்ப் கேட்டுதான், எனக்கு அந்த பக்கம் கரைக்கு போகணும், என்னை கொஞ்சம் எடுத்துன்னு போய் விடுங்கன்னு. இப்போ எந்த ஒரு ஜீவராசியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணலையா, நீ கொட்டிடுவேன், ஒன்றை நம்ப முடியாது அப்படின்னு. இப்போ இந்த அன்னப்பட்சிக்கு மட்டும் ஒரு இப்போ இவங்ககிட்ட யார் மாட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எம்பத்தி இருக்கவங்க, அடுத்தவங்களோட கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலிடேஷன் சீக்கிங் இருக்கும் இவங்ககிட்ட. அதாவது நான் நல்லவன்னு மற்றவங்க சொல்லணும் அப்படின்ற இது இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்ககிட்ட நல்லா வந்து மாட்டிக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் போனால் போட்டோம், நான் ஓகே, நீ என்ன கெட்டவன் சொல்கிறேன், நான் கெட்டவன் தான், ஓகே குட் பைன்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஆள் மாட்ட மாட்டாங்க இவங்ககிட்ட. ஓ இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற அந்த புகழ்ச்சிக்கு கொஞ்சம் அடிமையாக இருக்கவங்க, அவங்க தான் போய் இவங்கள்ட்ட மாட்டிக்குவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுது, இந்த அன்னப்பட்சி வருது பாவம், அது வந்து என்ன பண்ணுது, சரி போகிறப்போ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த அடுத்த கரை கறக்கும்போது அந்த கொஞ்சம் அது இந்த இது மேலே கரை மேலே ஏறும்போது இந்த தேல் டொக்குன்னு அதை கொட்டிடுது. அப்போது இந்த அன்னப்பட்சி, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணனே, இந்த மாதிரி பண்ணுறிய நீನು, தப்பு இல்லையா அது, உனக்கு பாரு யாருமே ஹெல்ப் பண்ண, நம்ம என்னோட தப்பு கிடையாது, நீ ஏறும்போது இப்படி ஒரு அசைவு கொடுத்த, அந்த அசைவில் நான் பயந்து போய் உன்னை கொட்டிட்டேன், கீழ் விழப்போறேன்னு பயந்து போய், இது என்னோட தப்பு இல்லை, ஓன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பழைய தூக்கி அது மேலே போட்டுற வேண்டியது. இப்போ இதுலேருந்து பார்த்துருப்பீங்க, அதுக்கு சுத்தமாக கிராட்டிடியூடுங்கிறது கிடையாது, அந்த அனாவசியமான ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது அதுக்கு, அதனால வந்து இது தவறு செய்கிறதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி பர்சன் தான் இந்த மாதிரி, அதனால தான் இந்த தற்கொலை ஆளுமை உள்ளவங்களை வந்து நம்ம டாக்ஸிக் பர்சன்னே சொல்லணும். டாக்ஸிக் பர்சன் என்னன்னு கேட்டேன்னா, இவங்க வந்து தன்னை மாற்றிக்கொள்வதற்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுத்துக்க மாட்டாங்க.
இவங்க தன்னோட தவறை மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய தவறை மாற்றிக்கொள்வதற்கோ தன்னுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இவங்க சைட்லேருந்து எந்த ஒரு முயற்சியும் இருக்காது. அதனால தான் இன்றைய சூழலில் வந்து இவங்க யாருக்கிட்டையும் போய் என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்களே சொல்கிறேன், முதல்ல நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட என்ன பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கொஞ்சம் உள்நோக்கி அறியுங்க. அந்த அறிதல், அந்த புரிதல் மூலமாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதே ஒழிய இந்த பர்சன்கிட்ட இது இருக்குது, அவங்க போய் டாக்டர்கிட்ட போகணும், இது மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த பிஹேவியர் தெரப்பி, இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக இவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிறது, நம்மளுடைய தவறை சேஞ்ச் பண்ணிக்கிறது, நம்ம மாற்றம் கொண்டு வருது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே இவங்கக்கிட்ட மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ மாறணும், நீ இந்த சுச்சுவேஷனில் மாறணும், இந்த சுச்சுவேஷனில் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணலை. அதனால தான் இவங்க வந்து முக்கால்வாசி தற்கொலையாண்மை பீப்புள் வந்து ஒரு சைக்கிளில் மாட்டிக்குவாங்க. ஸோ இவங்க அப்படியே நல்லா இருந்துருவாங்களான்னு கேட்டாங்க, கிடையாது. இவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐடி ஆஃபீஸ் இதுலலாம் நிறைய பேர் நடுவில் தூக்கி எறியப்படுறாங்க. இதில் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க டீம் ஒர்க்கில் செட் ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்காது. இதுக்கு மெயின் காரணமே இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூ தான். அடுத்தது வந்து சிச்சுவேஷனுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தவங்க வந்து ரியாக்டே பண்ணக்கூடாது. இவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணலாம், ஆனால் அடுத்தவங்க சுத்தமாக ரியாக்டே பண்ணக்கூடாது. அவங்க எந்த இது ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தா உடனே வந்து அவங்க தான் தப்பு, இதே அவங்களோடது. அப்புறம் இவங்ககிட்ட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சுத்தமாக இருக்காது. திங்ஸ்லாம் எங்கே வேணால் வைப்பாங்க, மறதியாக வைப்பாங்க, கண்ணா பின்னு வைப்பாங்க. டக்குன்னு பழி அடுத்தவங்க மேலே, காணாமல் போனாலோ இல்லை உடஞ்சி போனாலோ எது போனாலும் பழி வந்து அடுத்தவங்க மேலே போட்டுருவாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு செய்கிறது. இப்போ ஒரு கையில் ஒரு கிளாஸ் வச்சுட்ருக்குமா, கண்ணாடி வச்சுட்ருக்குமா, இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இதை கழட்டி வைக்கிறோமா, எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வைக்கிறது. திரும்பி வந்து அந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு அது கிடைக்கணும். நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் எங்கே வேணால் எது வேணால் வைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து தேடுற பேருடையன்னு சொல்லிட்டு வீட்டையே கலெக்டாக பண்ண வேண்டியது. அப்புறம் வந்து மற்றவர்களுடைய உடல் நலன் மனநலன் பற்றி இவங்களுக்கு வந்து சிந்திக்கவே தெரியாது. இப்போ சப்போஸ் நான் ஷாப்பிங் போனோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. போனால் உடனே நீ வா அப்படிம்பாங்க. நமக்கு இல்லை இன்றைக்கி எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும். உடனே நீ நான் எது சொன்னாலும் செய்யறதுக்கு கிடையாது ஆகும்னு சொல்லிட்டு கத்தி சண்டை போடுவாங்க. இப்போ ஷாப்பிங் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்கள். இன்றைக்கி போனால் நாளைக்கு போனால், இன்ஃபேக்ட் இன்றைக்கி போகலாமா, ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க போகணுன்னா போகணும், அவ்வளோதான். அந்த மாதிரி எதுக்குமே வெயிட் பண்ண மாட்டாங்க. எதுக்குமே மற்றவங்களுடைய உடல்நலன் பற்றியோ மனநலன் பற்றியோ கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு இப்போ இது வேணும், அவங்களுக்கு இப்போ இங்கே போகணும், அவங்களுக்கு இதை அவங்கள பார்க்கணும், இதுதான் மட்டும் அவங்களுடைய கருத்தாக இருக்கும். ரெண்டாவது, காற்றுன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. எங்கேனா பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி வந்தால் சண்டைக்கு போவாங்க, ரொம்ப சீன் போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அடிக்கடி தன்னுடைய குறிக்கோளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு படிப்பு எடுத்தால் அந்த ஃபுல் படிப்பை முடிக்க மாட்டாங்க. வேலைக்கு போனால் தொடர்ந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மாற்றிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும், அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல கெரியர் செட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. பட் சில பேர் வந்து செட் ஆகிடுவாங்க சில இதில். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வேலையே வந்து அவங்களுக்கு அடிக்கடி வேறு குறிக்கோள்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதில் இருக்கவங்களாம் இவங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மார்க்கெட்டிங் மாதிரி வேலை வந்து இவங்களுக்கு சூட் ஆகும். ஆனால் இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு டீம் ஒர்க்குங்கிற வேலை சூட் ஆகாது. ஸோ இவங்களை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கில் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்கு தினம் ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று வேணும், ஒரு குறிக்கோள் வேணும். அப்புறம் யார் கூடயும் இவங்களுக்கு மோஸ்ட்லி ஒத்து வராது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, வரம்பு மீறுறது அப்படிங்கிறது. அதாவது பவுண்ட்ரி கிராசிங்கு. அது பார்த்திங்கனாக்கா வண்டி நிறுத்துவாங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. மற்றவங்களோட இடத்த யூஸ் பண்ணுறது, மற்றவங்களுடைய பொருள் யூஸ் பண்ணுறது, மற்றவங்களுடைய இடத்த ஆக்கிரமிக்கிறது, அப்புறம் மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது. அவங்க வாழ்க்கையில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேவையில்லாமல் அவங்கள நீ இது இப்படி செய்ய, அதை அப்படி செய்ய அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட பழக்கம் அவங்கக்கிட்ட. பவுண்ட்ரி கிராசிங்னு பேர் இதுக்கு. ஸோ நம்ம இப்போ ஒன்று ஃபோனில் பேசினா கூட நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு நலம் விசாரிக்கிறோன்னா, ஓகே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, அவங்கக்கிட்ட நலம் விசாரிக்கணும். ஓகே எப்படி இருக்கீங்களா, ஓகே சீக்கிரம் சரியாக போயிடும் அப்படின்னு.
நீங்கள் வந்து இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். இவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ இப்படி பண்ணியிருந்தா இது வந்திருக்காது, இப்படி பண்ணியிருந்தா அது வந்திருக்காது அப்படின்னு ஹைப்போதெட்டிக்கல் விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹர்ட் தான் பண்ணுமே ஒழிய அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. ஸோ இந்த வரம்பு மீறுறது அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா லோ கிரேடு, மீடியம் கிரேடு, ஹை கிரேட் நார்சிசிஸ்ட்னு இருக்காங்க. இந்த லோ கிரேட் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. மீடியம் கிரேட் பீப்புள் ஆஃப்கோர்ஸ் அவங்களோட தேவையும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கொஞ்சம் டாலரேட் பண்ணலாம். அந்த ஹை கிரேட் நார்சிசிஸ்ட் தான் நம்மளால் டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. இவங்களை விட்டு பிரிஞ்சு போகவோ, இவங்களை விட்டு தள்ளி இருக்கவோ வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஆனால் வந்து ஒரு பர்சனும் வந்து ஏஜ் வைஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராப்ளம் ஃபர்தராகிட்டே போட்டிருக்குமே ஒழிய, வளருமே ஒழிய, இந்த ப்ராப்ளம் நம்மளாக பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலன்னா குறையாது. சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்படி நிமித்தி வச்சோம்னாக்கா எல்லா இடத்துல இருக்க டஸ்ட் வந்து அதில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பாத்திரத்தை கவுத்து வைக்கிறதுக்கு தான் ஒரே ஒரு வழி, அதை க்ளீனாக வைக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மனத்தையும் வந்து நம்ம ஒரு குவித்து வைத்தோமானால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. நம்ம எல்லாருக்குமே இந்த ஆளுமை கோளாறு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒருவேளை முன்னாடி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேருந்தே இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தில் வரலாம். இது பேசிக்கலி ஒரு இன்செக்யூரிட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நம்ம செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி தான் இதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். ரெண்டாவது, எந்த வேலையுமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எந்த வேலையும் முழுசாக செய்ய மாட்டாங்க. ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும் அவங்க பண்ணுறது. அப்புறம் பாரபட்சம் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு 2 பேர் அவங்கள இருக்காங்கன்னா 2 பேருக்குள்ளே பாரபட்சம் பண்ணி அவங்க கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. இப்போ எந்த பர்சனுக்கு அவங்க வந்து அவங்கள மட்டமாக ட்ரீட் பண்ணாங்களோ அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்னை ஏன் இவங்க ட்ரீட் பண்ணாங்க, நான் இப்படி பண்ணால் அவங்க என்ன நல்லா நடத்துவாங்களோ, அப்படி பண்ணால் அவங்க என்ன நல்லா நடத்துவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட அலைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க பாவம். இது வந்து முக்கால்வாசி குழந்தைங்க நடுவில் பாரபட்சம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பாரபட்சம் பண்ணுவாங்க. சாதாரணமாக நான் வந்து இதை பார்த்துருக்கேன். ஈவன் வீட்டில் சாப்பாடு பரிமாறும் போது கூட லேடிஸ் வந்து சில பாரபட்சங்கள் பண்ணுவாங்க. இது வந்து இந்த பாரபட்சம் பண்ணுறதுங்கிறது ஒரு இது நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் தான் இது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை இவங்க முன்னாடி பாராட்டிடக்கூடாது. நீங்கள் இவங்க முன்னாடி வேறு யாராவது பாராட்டிங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அவங்கள பாராட்டிகிட்டே இருக்கணும். இப்போ எதனா வந்து அவங்கள்ட்ட நம்ம சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம நோன்னு சொல்லி மறுத்தோம்னா உடனே அவங்க ரொம்ப டீப்லி அதை தப்பாக நினச்சிக்குவாங்க. நம்மளுடைய இயலாமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்கிறேன், ஷாப்பிங் போகலாமான்னு சொன்னால் நம்ம உடனே அவங்களோட ஷாப்பிங் போயிடணும். அது மாதிரி இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு டின்னர் ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லை லஞ்சு கூட கூப்பிட்றாங்க அப்படின்னா, அவங்க கூப்பிட்டா நம்ம உடனே ஓகேன்னு சொல்லிவிட்டு உடனே போயிடணும். நம்ம இல்லை எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு சௌகரியப்படலை அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுவாங்கிறது டவுட்டு தான். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்து மற்றவங்க பேசுகிறது கேட்க மாட்டாங்க, இவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுகிறது மட்டும் மற்றவங்க கேட்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. நம்மக்கிட்ட பேசும்போது நீங்கள் ஃபோனில் பேசினாலும் நேராக பேசினாலும் ஐ கான்டாக்ட் இருக்கவே இருக்காது, வேறு எங்கேயானா பார்த்துட்ருப்பாங்க. இந்த ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை கோளாறு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து இந்த பர்சன் வந்து நம்ம பேசும்போது அவங்க நிச்சயமாக நம்மளோட ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க, வேறு எங்கேயாவது பார்த்துட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோ கால் போட்டு பேசுனீங்கன்னா கூட அவங்க வந்து உங்களை பார்க்க மாட்டாங்க, அவங்க டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லை கேமரா வேறு பக்கம் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நம்மகிட்ட பேசுகிற மாதிரி தான். அது வந்து பேசிக்கலி அந்த ஃபுல்லி இன்வால்வ் ஆக மாட்டாங்க, எந்த ஒரு வேலையிலுமே 100% கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மீடியோக்கர் பர்சனாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஹைலி டேலண்டட் பர்சன் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஹைலி டேலண்டட் பர்சனை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, மட்டம் தட்டுவாங்க. ரொம்ப மட்டம் தட்டி இவங்க வந்து அடுத்தவங்களை மட்டம் தட்டி தான் தன்னை உயர்த்திக்க பார்ப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆளுமை கோளாறு இவங்கக்கிட்ட. எங்கே போனாலும் வந்து மற்றவங்களை மட்டம் தட்டுவாங்க. இதனாலே வந்து இவங்களுக்கு ரேராக தான் 1-2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட இந்த பிஹேவியரை வந்து புரிஞ்சுக்க முடியாமல் அவங்க கொஞ்சம் அப்ராணியாக இருப்பாங்க. இவங்களோட இந்த டாக்ஸிக் பிஹேவியரை வந்து இவங்களுக்கு அவங்க டாக்ஸிக்னே தெரியாமல் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னோசென்ட்டாக இருக்கணும், இல்லைனா ஒரு அறிவிலியாக இருக்கணும், அவங்க தான் இவங்களை டாலரேட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து புவர் டெசிஷன் மேக்கிங். இவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து ஒரு மொத்த குடும்ப சம்மந்தமாகவோ, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகவோ, இல்லை ஒரு சின்ன விஷயம், ஒரு இதை எங்கே ஃபிட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் கூட டெசிஷன் எடுக்கவே விடாதீங்க. வெரி வெரி புவர் டெசிஷன் மேக்கர்ஸ். ஏன்னா இவங்களோட கண்ணோட்டம் வந்து ரொம்ப குறுகினதாக இருக்கும். இவங்க பார்க்குறதெல்லாம் வந்து தன்னோட தேவை மட்டும் தான் பார்ப்பாங்களே ஒழிய
பொதுவாக இது வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். நான் வந்து ஒரு 15 ரெட் ஃப்ளாக்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த 15 இருந்துச்சுனாலே போதும். இந்த 15 இருந்துச்சுன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு மாடரேட் லெவல், மீடியம் லெவல் நார்சிசிஸ்ட்னே சொல்லிடலாம். இந்த லோ கிரேடாக இருக்கவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எந்த விதத்துலையும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. சோம்பேறியாக உட்காந்துட்ருப்பாங்க. சும்மா அடுத்தவங்களை ஏதாவது குறை சொல்லிகிட்டு இருப்பாங்களே ஒழிய அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. வெட்டியாக சுற்றிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கவங்க. அந்த ஒரு லோ கிரேடு டைப்பு. இந்த ஹை கிரேட் இருக்கவங்க என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சோஷியோபேத் சைக்கோபேத். இவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும், இவங்கக்கிட்ட நிறைய சம்பாதிப்பாங்க, பணக்காரங்களாக இருப்பாங்க. பட் இவங்க ஒரு ஹை கிரேடுங்கிறதானே இவங்க ஒரு சோஷியோபேத்தாக தான் இருப்பாங்க. அதாவது பெரிய அளவில் மற்றவங்களை பாதிப்பு ஏற்படுத்தி இவங்க வந்து தன் லைஃப்பில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்குவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸு. இன்னொன்று வந்து கவர்ட் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து கிராண்டியோஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கிராண்டியோஸ் கவர்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க ரியாக்ஷனை பார்த்து ஒரே மாதிரி தான் இவங்க ரியாக்ஷன் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. இந்த கிராண்டியோஸுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையாக வந்து தன்னை பெரிய ஆள்னு காட்டிக்கிறது அதில் இது பண்ணுவாங்க. கவர்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து நீங்கள் அவங்களோட பிஹேவியரில் நீங்கள் இது பண்ணுறீங்க, இது தப்பு, குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கிராண்டியோஸ் நார்சிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து எதிர்த்து பேசுவாங்க, நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க, பெருசாக கத்தி நம்மளை நிறைய கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டி எல்லாம் பண்ணுவாங்க. அதே இந்த கவர்ட் நார்சிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சைலண்ட்டாக போயிட்டு பின்னாடி நம்ம பேக் பைட்டிங்னு சொல்லுவாங்க, பேக் சைடில் போய் எல்லாருக்கிட்டையும் நம்மளை பற்றி இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி கதை கட்டி விட்டு நிறைய வந்து பேக் சைடில் டேமேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த கவர்ட்க்கும் கிராண்டியோஸ்க்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸு. கிராண்டியோஸ் நார்சிசிஸ்ட் பேசிக்கலி தன்னை காட்டிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணுங்கிறதுக்காக மற்றவங்களை மட்டம் தட்டுவாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் கிராண்டியோஸ் நார்சிசிஸ்ட். அவங்க மற்றவங்களை மட்டை தட்டியே தான் தன்னை உயர்த்தி காட்டிக்குவாங்க. அதே வந்து கவர்ட் நார்சிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா உங்களோட கம்பேர் பண்ணி இன்னொருத்தவங்களை உயர்த்தி பேசுவாங்க. இவங்க கான்வர்சேஷனில் இந்த இது இருக்கும் எப்போவுமே. உங்களை மட்டம் தட்டுற அவங்கள உயர்த்தி உங்களை வேணுன்ட்டு மட்டம் தட்டுவாங்க. இது மாதிரி வந்து அவங்க தன்னை காட்டிக்க மாட்டாங்க, இன்னொருத்தங்களை யூஸ் பண்ணி உங்களை இது பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு நார்சிசிஸ்டாக இருக்காருன்னா அவங்க ஒய்ஃப் கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா, குழந்தைகிட்ட போயிட்டு உங்கள் அம்மாட்ட இது இப்படி இது மாதிரி இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ணலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாமல் அங்கே போயிட்டு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அப்புறம் சர்வன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, சில்ட்ரன் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான இந்த ஒரு ஆளுமை கோளாறில் ஒரு 15 to 16 பாயிண்ட்ஸ் நம்ம ரெட் ஃப்ளாக்ஸில் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகே, நம்ம வந்து ஆளுமை கோளாறுனா என்ன, அடுத்தது வந்து இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்டன்னு பார்த்தோம். இப்போது அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, இதை வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம மியூசிக் தெரப்பியில் இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.